நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. இறைவன் படைப்பில் பிறக்கும் உயிர்களுக்கெல்லாம் ஒரு நாள் இறப்பு உண்டு என்பதை மட்டுமே மனிதன் அறிவான். இறைவன் படைப்பில் பிறக்கும் மனிதன் இறப்பு ஒன்று உண்டு என்பதை மட்டும் அறிவான். அது எந்த நாள் என்பதை இறைவன் மட்டுமே அறிவான் என்பதை பல சம்பவங்கள் நமக்கு நினைவூட்டியிருக்கிறது. அதுபோல் ஒரு சம்பவம் குன்னூர் பகுதியிலே நடைபெற்றிருப்பதாக நமது சிறப்பு செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த தினமான டிசம்பர் 25 ஆண்டுதோறும் உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடுகிறது. இந்த மாதம் தொடக்கத்திலேயே அதற்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டது என்றும் இதில் கிறிஸ்துவின் பெருமையையும் இயேசுபிரான் அவர்கள் பிறந்ததையும் இயேசுபிரான் இந்த மண்ணில் தோன்றிய மகத்துவத்தையும் அவருடைய பெருமையையும் சொல்வதாக பாடல்களை பாடி தெரு தெருவாக வீடு வீடாக கிறிஸ்துவ போதகர்கள் அவரோடு கிறிஸ்துவர்கள் சேர்ந்தவர்கள் பவனி வருவது வழக்கமாக இருக்கிறது. இதற்கு கீத பவனி என்று சொல்லுவார்கள். பாடலை பாடிக்கொண்டு செல்வதற்கு கீத பவனி என்று சொல்லுவார்கள். இப்படிப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் ஒரு சம்பவம் குன்னூர் பகுதியிலே நடைபெற்றதை நமது செய்தியாளர் ஆசா அமீத் அவர்கள் நேரடியாக சென்று இதனை தெரிவித்திருக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் தற்போது கடுமையான குளிர் இருந்து வருகிறது. இந்த குளிரையும் பொருட்படுத்தாத கீத பவனி நடந்து வருகிறது. இதில் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ரோட்டில் உள்ள இருதய ஆண்டவர் ஆலயத்தின் சேர்ந்த பிரான்சிஸ் வயது 55 என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக இயேசு கிறிஸ்துவனுடைய பெருமைகளை சொல்லி அதை போற்றுகின்ற ஊழியராக பணியாற்றி வருகிறார். அவரது குடும்பத்தினர் மலேசியாவில் வசிப்பதும் ஒரு குறிப்பிடத்தக்கதாக இருந்து வருகிறது. இந்த நிலையில் பிரான்சிஸ் அடிக்கடி கிறிஸ்துவ நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தன்னுடைய உரைகளையும் பாடல்களையும் பாடி வருவது வழக்கமாக வைத்திருக்கிறார். இதை போல குன்னூர் பாய்ஸ் கம்பெனி வேளாங்கண்ணி தேவாலயம் நிகழ்ச்சியில் பிரான்சிஸ் அவர்கள் பெருமையோடு மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொண்டார். பின் அவர் கிறிஸ்துமஸ் தாத்தா வேடமணிந்து மாலை 6 மணிக்கு கீதபவனி செல்வது வழக்கம். இதை போல அவர் அன்றைய தினம் ஒசட்டி பகுதியில் உள்ள கிறிஸ்துவ வீடுகளுக்கு சென்று அங்கு குழுவினர் இயேசு கிறிஸ்து பிறப்பு குறித்து பாடல்கள் பாடியும் வந்தார்கள். அந்த வேளையில் பவுல்ராஜ் என்பவரது வீட்டில் கீத பவனியின் போது ஒரு வயதான அம்மையார், பாருங்கள் இந்த அம்மையார் தான் அருமையாக அவரோடு சேர்ந்து இந்த வயதையும் பொருட்படுத்தாமல் இந்த பொழியும் பணியை பொருட்படுத்தாமல் அந்த முதிய அம்மையார் வயதான அம்மையார் பிரான்சிஸோடு உற்சாகமாக இயேசு கிறிஸ்துவனுடைய பெருமையையும் அருமையையும் சொல்லி இந்த கிறிஸ்துவ திருநாளில் அவரோடு இணைந்து ஆடுகிறார், பாடுகிறார். அதோடு பாருங்கள் ஒரு பெரியவர், இவரும் வயதானவர், இவருடைய ஆட்டத்தை பாருங்கள், எவ்வளவு அழகாக ஆடி பாடுகிறார். இப்படி சிரித்து மகிழ்ந்து ஆடி பாடிய பிறகுதான் சோகம் ஒன்று அங்கே நடைபெறுகிறது. இப்படி ஆடி பாடிய பிறகுதான் அங்கு சோகம் ஒன்று நடைபெறுகிறது. அந்த சோகத்தை தாங்கிக் கொள்ளுகின்ற மனதில்லாதவர் பலரும் வேதனைப்படுகிறார்கள். அங்கு பிரான்சிஸ் அவர்கள் பாடிக்கொண்டே சரிந்து விழுகிறார். மயக்கமுற்று விழுகிறாரா அல்லது குளிர் தாங்காமல் விழுகிறாரா
என்று அங்கு இருந்தவர்களெல்லாம் பதபதப்போடு அவரை பிரான்சிஸை பரிசோதனை செய்த பலர் மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லுகிறார்கள். மருத்துவமனைக்கு சென்று அங்கு பார்த்தபோது பிரான்சிஸ் அவர்கள் வழியிலே இறந்து விட்டார் என்ற சோக சொல் அனைவருடைய காதுகளிலும் இடியாக விழுகிறது. இப்போதுதானே பிரான்சிஸ் ஆடிப்பாடினார், என்னோடுதானே ஆடிப்பாடினார், என்னோடுதானே கைகோர்த்து ஆடினார் என்று கண் கலங்கி அந்த முதியவர்களெல்லாம் கண்ணீரோடு இந்த தகவலை நமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்கள். பிறகு பிரான்சிஸினுடைய உடலை பரிசோதனைக்கு பிறகு அவருடைய உடல் தருமபுரி பெண்ணாகரம் கொண்டு செல்லப்பட்டு அவருடைய குடும்பத்தாரிடம் கொடுக்கப்பட்டதாகவும், கிறிஸ்மஸ் கீத பவனியின் போது நடனமாடி கிறிஸ்மஸ் தாத்தா வேடத்திலேயே பிரான்சிஸ் இறந்தார், மாண்டார் என்ற துக்கமான செய்தி அந்த பகுதியிலே சோகத்தை ஏற்படுத்தியது என்று நமது செய்தியாளர் திரு ஆசா அமீத் அவர்கள் தெரிவித்ததாக நமது ஒளிப்பதிவாளர் எடிட்டர் பிரசாத் அவர்கள் இதை சோகத்தோடு நமது நகர்வள பகுதியிலே தெரிவித்திருக்கிறார். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் காண்பதற்கு நீலமலை தொலைக்காட்சி NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறினால் எப்போது வேண்டுமையானாலும் நீங்கள் கண்டு மகிழலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்